ஹலோ கைஸ், நான் உங்கள் ரம்யா ஸ்ரீ. வெல்கம் டு மூவிஸ் ட்ரெயின். இன்னைக்கு நம்ம சர்வமாயா மூவியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்குன்னு வரும். சரி, வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மியூசிக் குரூப்பை காமிக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபைந்து. அந்த பேண்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபாரின்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போறாங்க. ஆனா அதுல 14 பேருக்கு மட்டும் தான் வீசா கிடைச்சிருக்கு. அதுல நம்ம ஹீரோவுக்கு வீசா கிடைக்கல. ஆனா இந்த விஷயம் இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது. அவரும் ஃபாரின் போகிறதுக்காக ஸ்வெட்டர்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த குரூப்போட இன்சார்ஜா காமிக்கிறாங்க. அப்ப அந்த குரூப்ல இருக்க இன்சார்ஜும் பிரபைந்து கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்க கூட வரலன்ட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நான் வரேன்றதுனால வீட்டையும் காலி பண்ணிட்டேன். 2 மாசம் நான் எங்க தங்குவேன், சாப்பிடறதுக்கு நான் என்ன பண்றதுன்ட்டு கேக்குறாரு. அதுக்கு அவரும், நீ பேசுறத பார்த்தா போறதுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கே. உங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு ஃபேமஸான ஆளுங்க. அவங்க ஒரு பூஜையில கிடைக்கிற காசை மட்டுமே வச்சுட்டு மொத்த யூரோப் கண்ட்ரியுமே நீ சுத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்க வீட்டுல வருமானம் வருது. உன்னோட ஈகோனால தான் பூநூலை கழட்டி போட்டுட்டு நீ கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு சொல்லி வெளியே வந்திருக்கன்ட்டு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும், ஒருத்தனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாம நார்த்திகன் ஆகிறது அவனுடைய பர்சனல் சாய்ஸ். அதை ஈகோன்ட்டு சொல்ல மாட்டாங்க, அது கான்பிடன்ஸ். அதுக்கு அவரும், நம்ம லைஃபுக்கும் சேஃப்டி தேவைப்படுதுல பிரபான்ட்டு சொல்றாரு. இதே விஷயத்த அன்னைக்கு ஏஆர் ரஹ்மானும் நினைச்சிட்டு லைஃபுக்கு சேஃப்டி தான் முக்கியம்ட்டு பேங்க் வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு கான்செப்ட்ல பாடுற பாதி பாட்டு இருந்திருக்காதுன்ட்டு சொல்றாரு. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல பிரபா. நம்மளோட குரூப்லயே டேலண்டான ஆளுன்னு பாத்தீங்கன்னா நீதாண்டா பிரபா. நான் என்ன சொல்றேன்னா, உங்க அப்பாவோட 70வது பர்த்டே வருது. உங்க அண்ணா உன்னை எத்தனை வாட்டி ஊருக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நீ வேணும்னா ஊருக்கு போ. ஜென்ரலாவே எல்லாருமே வயசு இருக்க வரைக்கும் தான் கோவத்தை வெளி காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வயசாகும் போது பாசம்ன்ற உணர்வு தானாவே அவங்களுக்கு வந்துடும். அவரோட இந்த வயசுல நீ அவரோட கூட இருந்தனா அவரு ரொம்பவே சந்தோஷப்படுவாருன்ட்டு சொல்றாரு. உனக்கு உண்மையிலே அங்க போக விருப்பம் இல்லைனாலும் இந்த 2 மாசம் நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய செலவு எல்லாமே குறையும் இல்லையான்ட்டு சொல்றாரு. அப்ப அவரோட போன்லயே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அதுல திலீபன்ற அவங்க அண்ணாவும், நீ வரமாட்டேன்ட்டு எனக்கு தெரியும். உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்பவா. நீ வந்தனா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. பெரியப்பாவும் உன்னை பார்க்க ரொம்பவே ஆசைப்படுறாருன்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் அவரோட கெத்த விடாம, கொஞ்சம் வேலை இருக்கு, வர ட்ரை பண்றேன்ட்டு சொல்றாரு. அப்படியே இப்போ ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட ஊருக்கு வந்துடுறாரு.